ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம மகா கஷ்டப்படுறத பார்த்தோன்னே தாங்க முடியல. நம்ம கோடீஸ்வரிக்கு வந்துட்டு, நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமே நான் மட்டும்தான். முதல் கோணல்ங்கிற மாதிரி முற்றிலும் கோணல் மாதிரி ஆயிடுச்சு. உன்னை நான் எப்படியும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணி வச்சனால தான் இவங்க வேலைக்காரத்தனமாக ட்ரீட் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க. நான் இதை பிடிச்சி போய் தாம்மா செய்கிறேன், விட்டுருங்கம்மான்னு சொல்லிட்டு மனாறுதலுக்கு சொன்னாலும் எந்த ஒரு தாயாக இருந்தாலும் இந்த இடத்துல கஷ்டப்படுவாங்க. தான் பொண்ணு வந்து தான் ஹஸ்பண்ட் வீட்டில் வேலை செய்யலாம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்கள வேலைக்காரியாகவே ட்ரீட் பண்ணுறது பார்த்தா எந்த அம்மாவால் தாங்க தாங்கிக்க முடியும்? அதுவும் இந்த காலத்து பொண்ணுங்க வந்து எந்த வேலையும் அடுப்படியில் செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க தான் பெற்றவங்க. அப்படி தானே அவங்களும் நினச்சிருப்பாங்க. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டாங்க. இதை ஒட்டி கேட்ட சூர்யா வந்துட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. என்னதான் கல்லாக இருந்தாலும் கொஞ்சம் ஈரம் இருக்குன்னு நினைக்கிறேன். கல்லுக்குள் ஈரமாட்டுக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம், அதாவது அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, ஐஸ்வர்யாவை கடத்த சொன்னவன் வந்து என்ன பெயிலில் வெளியே எடுக்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டான். அதனால அதுக்கு அமௌண்ட் வேணுமே, அதனால 10 லட்சம் வேணுங்கிறதுக்காக தான் பொண்டாட்டி நகையை கேட்குறாரு. என்னால் தர முடியாது, இது பாரம்பரிய நகைப்பா, நீ பக்கத்தில் வராதப்பா, ஒதுங்கிருப்பாங்கிறாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருடி, நீ தரமாட்டேன்னு சொல்கிறேன், ஆட்டை போட்டு போகிறேன். அவர் ஆட்டையை போட்டு போயிட்டாரு. போயிட்டுருக்கும் போது நம்ம சூர்யா பிடிச்சி கொஷின் கொட்டிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கொட்டிடுச்சுனாக்க, ஐயோ இப்படி ஆட்டையை போட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி திட்டுறாங்க. திட்டிகிட்டே இருக்கும்போது ஐஸ்வர்யா நான் தான் கொடுத்தேன், ஒரு தேவைக்காக அந்த பொண்ணு சமாளித்து ரூமுக்கு கூப்பிட்டு வந்தா. ரூமில் வந்து அவர் கையோங்கிறாரு, எங்கே அடி பார்ப்போம், உன்னை காப்பாற்றி விட்டதே நான் தான் சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.